அனைவருக்கும் வணக்கம். இது ஞானக்கீற்று. நல்லது. எழும்போதும் வேலுமயிலும் என்பேன், எழுந்தே உன்னை தொழும்போதும் வேலுமயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலுமயிலும் என்பேன், அடியேன் உடலை விடும்போதும் வேலுமயிலும் என்பேன், செந்தில் வேலவனே. வணக்கம். நம்ம கடவுளை பற்றி பேசணும்னா அது பாட்டுக்கும் எவ்வளோ பேசினாலும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய கடவுளை பற்றி பேசுகிறாங்க. நிறைய எவ்வளோ பேர் கடவுள் கடவுள் கடவுளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, நிறைய புரிகிறாங்க. ஆனால் கடவுள்னா என்னான்னு நீங்கள் உணர்ந்தால் தான் தெரிய போகுது. இல்லைனா ஒன்றும் வேலை இல்லை. அதில் அது எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஏதாவது சொல்லிக்கலாம், ஏதோ எப்படி வேணாலும் பேசிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளை உணரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்டு, விஷயம். அவ்வளோதான். நீங்கள் கடவுள் ஆனீங்கன்னா தானே தெரியும் எல்லாமே, என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ணுதுன்னு. நீங்கள் கடவுள் ஆனால் தான் தெரியும் இல்லையா? நீங்கள் கடவுள் ஆனீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடவுளாகாத வரலையும் என்ன தான் நாங்கள் சொன்னாலும், என்ன தான் நான் சொன்னாலும், அப்படி இது கடவுள் அதை கடவுள்னு சொன்னாலும் ஒன்றும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற வேண்டிதான். எதுவும் கேட்க போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏதோ ஒரு புரிந்துணர்வுகளுக்காக சில விஷயங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். ஒரு புரிந்துணர்வு, நாங்கள் உணர்ந்ததை ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம். நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன், அதை பிறருக்கு சொல்லணும் அப்படிங்கிறத நோக்கம், அவ்வளோதான் ஒரு விஷயம். கடவுள் அப்படின்னா நெருப்பு. என்னை பொறுத்தளவு கேட்டால் கடவுள்லாம் நெருப்பு அப்படின்னு சொல்லுவேன், அவ்வளோதான். நெருப்பு தான் கடவுள். இதை எப்படி வேணாலும் நெருப்பு தான் கடவுள் அப்படின்னா. ஆனால் நெருப்பு கடவுள்னால் நம்ம உள்ளுக்குள்ளே நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சால் கடவுள் அப்படின்னு சொல்கிறேன். என்னென்னா நம்மளுக்குள்ளே நெருப்பு இருக்குது. என்ன நெருப்பு இருக்குது? காமம்ன்ற நெருப்பு உள்ளுக்குள்ளே இருக்குது. அது இல்லைன்னா கதை முடிஞ்சு போச்சு இல்லையா? அதனால் அந்த நெருப்பு இருக்குல்ல, அந்த நெருப்பு பரிமாண வளர்ச்சி அடையணும். அந்த நெருப்பு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுன்னா அது கடவுள். நீங்கள் கடவுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் கடவுள் ஆகணும். என்ன சொல்கிறேன், ஒன்று கடவுளுங்கிறதே எப்படின்னா, ஒன்று நீ கடவுள் ஆகணும், ஒன்று இன்னொருத்தனை கடவுள்னு சொல்லணும் இல்லையா? ஒன்றை கடவுள்னு சொல்லிக்கணும், இல்லை இன்னொருத்தவனை கடவுள்னு சொல்லணும். இந்த ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது இல்லையா? இருந்தாலும் இன்னொன்று விஷயம், நீ கடவுள் ஆடினா எல்லாத்தையும் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா எல்லாமே அந்த நெருப்புலேருந்து வந்தவங்க தானே, எல்லாமே அந்த நெருப்புலேருந்து வந்தவங்க தானே. ஆனால் கடவுளுங்கிற ஒரு அணுகுமுறைக்கு உள்நிலை பரிமாண வளர்ச்சி, அந்த நெருப்பு உள்நிலை பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுன்னா கடவுள். இதுதான் ஒரு கான்செப்டாக வச்சுருக்காங்க. இது அடிச்சு இது இந்த நெருப்பு உள்நிலை பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடக்கும். உங்களுக்குள்ளே ஒரு ஆனந்தமான அனுபவம் நடக்கும், மிகப்பெரிய பரமானந்தமான அனுபவம்லாம் நடக்கும். முன்ஜென்மத்தெல்லாம் உணர முடியும். ஒருத்தவங்களை இந்த எல்லா விதத்தையுமே வசியம் பண்ண முடியும். இப்படி எல்லா விஷயமுமே நடக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு விதமாக ஆனந்தமாக அந்த உயிர்த்தன்மையில் கொடுக்கல் வாங்கல், இது மாதிரி உயிர்த்தன்மையில் ஒரு பரமானந்தமான அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு உயிர்த்தன்மையில் ஒரு பரமானந்தமான அனுபவங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நெருப்பு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சால் கடவுள் அப்படின்னு தான் சொல்லணும். நெருப்பு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுன்னா கடவுள். அதுதான் அந்த கான்செப்டு தான். அந்த கான்செப்டுக்குள்ளே தான் அது வார்த்தையால் சொல்ல முடியுது. ஆனால் எப்படி உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அதான் பிரச்சனை. இப்போ உணரணுமே, அதை எப்படி உணர்றது? அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி வச்சாச்சு. அது ஏகப்பட்ட விஷயம். அது இந்த இந்த பூமியில் இருக்க மக்கள் அப்படி, மனசு இப்படி இருக்குது, புத்தி இப்படி இருக்குது, உடல் இப்படி இருக்குது, உயிர் இப்படி இருக்குது, இப்படி ஏகப்பட்டமான உடல், உள்ளம், உயிர், உணர்ச்சியில் இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு நிறைய விஷயம் சொல்லி வச்சாச்சு. அது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், மனசு இப்படி இருக்கணும், ஒரு புரிந்துணர்வோடு இருக்கணும், புரிந்துணர்வு தேவைப்படுது, எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும், இப்படி எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும், ஜாதி மத பேதம் இல்லாமல் பார்க்கணும்,
அப்படின்னு நிறைய கான்செப்டேஷன் ஒரு 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 விஷயமாக வச்சுருக்கு. அப்படி வச்சா அதிலேருந்து ஏதோ ஒரு ஒரு பரிமாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லிச்சு. இதெல்லாம் சாத்தியமான விஷயமா எல்லாருக்கும்? வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் என்ன சொன்னாலும் நம்மளுக்குள்ளே எப்படி நடக்குதோ அதை பற்றி நம்ம புரிஞ்சிக்கிட்டு போக வேண்டிதான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கடவுளுங்கிற ஒரு அனுபவத்தை அனுபவிக்கணுன்னா அது மாதிரி நேரமும் முக்கியம் இல்லையா? அதுக்கான நேரம், அந்த கடவுள் தன்மை கிடைக்கணும்னா அதுக்கான நேரமும் முக்கியம். அந்த நேரத்தை எங்கேருந்து தேடுவீங்க? அப்போ நேரமும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நேரத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும், எந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு. அப்படி அந்த நேரத்துக்கு மூலயமா சில விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நேரமும் தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ணுறது? அது அதை விட சிக்கல். அதை விட சிக்கலான விஷயமாக போச்சு அப்படிங்கிறது புரியுது. இப்போ நெருப்பு கடவுள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நெருப்பு கடவுள்னால் அப்புறம் மண் எப்படி கடவுள் அப்படின்னு கேட்குற மாதிரி. அப்போ நெருப்பில் இருந்து அதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவோம். மண், காற்று, நீர், இதெல்லாம் ஆகாசம், இதெல்லாம் நெருப்பில் இருந்து பரிமணித்ததால் இது எல்லாமே நம்ம கடவுளாக வணங்கணும். அப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்தையுமே ஒவ்வொரு கடவுளாக வணங்க ஆரம்பிக்கிறோம். 5 பஞ்சபூதம்னா 5 பஞ்சபூதமுமே கடவுள் தான், மண்ணும் கடவுள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அணுகுமுறையாக வைக்கிறோம். ஆனால் மண் கடவுள், மண்ணிலேருந்து எல்லாமே கிடைக்குது நம்மளுக்கு. மண்ணிலேருந்து மரம் கிடைக்குது, மண்ணிலேருந்து எல்லாமே விதை, நெல் எல்லாமே கிடைக்குது. அது மாதிரி கிடைக்கும்போது அதனுடைய இது எல்லாமே கடவுளாக நம்மளுக்கு ஆகாரமாக நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் அதெல்லாம் கடவுள் அப்படின்னு ஒரு விதமாக சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனால் மனுஷனுக்குள்ள அந்த நெருப்பு கடவுள்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த பரிமாண வளர்ச்சியை உணர்றது தான் கஷ்டமாக இருக்குது மனுஷனுக்கு. அந்த பரிமாண வளர்ச்சியை உணர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு 2 உயிர் கூட தேவைப்படும். ஒரு மனுஷனுக்குள்ளே 2 உயிர் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஒரு உணர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குன்னு சொல்லலாம். 2 உயிர் இருக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ளே 2 உயிர்னாவது இருந்ததுனா தான் அதை உணர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் எளிதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு அபரிமிதமான ஒரு விஷயம். ஆனால் இது நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், சில விஷயங்களை சாதாரணமாக சொல்கிறோம். அபரிமிதம் 2 உயிர், ஒரு மனுஷனுக்குள்ளே 2 உயிர் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அதை ஒரு விதமாக ஈஸியாக உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்குள்ளே கூட ஒரு 2 உயிர் இருந்திருக்கு அப்படின்னு நான் என்னுடைய அனுபவத்துலேயும் உணர்ந்திருக்கேன். நான் ஒரு 2 உயிர் இருந்திருக்குது எனக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லி அது ஒரு விதமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ளே 2 உயிர் இருக்க முடியும். 6 உயிர் கூட வச்சுருக்காங்க. அதான் முருகனுக்குள்ளே 6 உயிரை வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுது. முருகனுக்குள்ளே 6 உயிர் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுது. நம்மளுக்குள்ளேயும் நிறைய உயிர்கள் எப்படின்னா 6 உயிர் ஆனால் அது மாதிரி வச்சுக்கும் போது ஒரு பிரச்சனைகளில் ஒரு 6 உயிரெலாம் வச்சுக்கிட்டால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும். இருந்தாலும் அதை கரெக்டாக நம்ம வடிவமைச்சு விதத்தில் வடிவமைச்சா அது கொஞ்சம் நல்ல விதமாக கரெக்டாக நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். எனக்குள்ளேயும் ஒரு 2 உயிர் இருந்திருக்கு அப்படிங்கிறத என் அனுபவபூர்வமாக என்னால் உணர முடியுது. அப்போ 2 உயிர் வேணுமே, 2 உயிர் இதெல்லாம் சாத்தியமா? ஒரு மனுஷன் ஒரு உயிரை பேலன்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது 2 உயிரை பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நல்லா ஈஸியாக தான் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு விதமாக ஆனந்தமாக இருக்குது. அப்போ நெருப்பு கடவுள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நெருப்பில் இருந்து வந்தது எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மனுஷன் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அது. மனுஷன் உள்நிலை பரிமாண வளர்ச்சி அடைஞ்சால் அவன் கடவுள், அவ்வளோதான் விஷயம். மனுஷன் உள்நிலை பரிமாண வளர்ச்சி அடைஞ்சால் அவன் கடவுள் அப்படின்னு சொல்கிறான். இது நானுன்னு தெரியாமல் அளவுக்கு போயிடுது. அது மாதிரி உள்நிலை பரிமாண வளர்ச்சி அடையும் போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. எது பார்க்குறோமோ அது நானாக தெரியுது. இது இப்போ நான் ஒரு உயிரை பார்த்தேன்னா அந்த உயிரும் என் உயிர் மாதிரியே தெரியுது அந்த இடத்துல. அப்படின்னா அந்த உயிர் பார்க்கும்போது என் உயிர் மாதிரி தெரிஞ்சுதுன்னா அது நான் அப்படின்னு தெரியுது. அந்த உயிரும் நான், இந்த உயிரும் நான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சனுடைய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். ஒரு பரிமாண வளர்ச்சி மனசு மென்மையாக இருக்கணும். மனசு யாரை பார்த்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனசு வேணும் இல்லையா? எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனசு இருந்ததுன்னா எல்லாத்தையும் நான் அப்படின்னு ஒரு பாகமாக பார்க்க முடியுமா இல்லையா? எல்லாத்தையும் நான் அப்படின்ற ஒரு பாகமாக பார்க்க முடியும். மனசு அது மாதிரி எல்லாத்துக்கும் மென்மையாக இருக்கணும்.
ஒரு ஒரு கருணை உணர்வோடு இருக்கணும். ஒரு கருணை உணர்வோடு எல்லாமே இருந்தீங்கன்னா, அந்த ஒரு கருணை உணர்வோட ஒரு 24 மணி நேரம் இருந்தால் கூட ஒரு ஞானத்தினுடைய அனுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபமாக 24 மணி நேரம் இருந்தாலும் ஒரு ஞானத்தினுடைய அனுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயமா இருக்குது. என்ன சொன்னாலும் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உணரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உணர்ந்தால் தான் அது தெரியும் அப்படிங்கிறது தான் ஒரு 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 நோக்கம், என்னுடைய நோக்கமாக இருக்குது. இப்போ நீ உணர்ந்தால் தான் உனக்கு தெரியும். நான் உணர்ந்தால் தான் எனக்கு தெரியும் இல்லையா? நீ அதை உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். நீ அதை அதுக்காக படிநிலைகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதும், படிநிலைகள் பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பை நீங்கள் பரிமாண வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் பரிமாணம். அந்த பரிமாண வளர்ச்சி அடைஞ்சால் நீங்கள் கடவுளாகணும். ஒவ்வொருத்தரும் கடவுளாகணுன்ற நோக்கத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். எல்லாருமே கடவுள் ஆனீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயமா, ஒரு ஆனந்தமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக தான் எல்லாமே நம்ம நல்ல நல்ல செயல்கள் ஏற்படுத்துகிறாங்க. இப்போ மண் நல்லா இருக்கணும், இது ஒரு நோக்கமாக வச்சுக்கிறோம்னு வச்சுக்க. இப்போ நான் என்னுடைய நோக்கம் இப்போ ஒரு மரம் நடணும், மண் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை வடிவமைச்சிக்கிறது. ஏன்னா மண் மலடாயிடக்கூடாது, உரம் போடக்கூடாது இப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக எடுத்து நான் பேசணும். ஒரு உலக அரங்கில் பேசணும். அப்படி பேசினா ஒரு நல்ல விஷயமா அது இருக்கும், தெரியும். ஒரு 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 நல்ல விஷயமா படும் எல்லாத்துக்கும். உரம் போடாதீங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 ஏக்கர் ஒரு 10 வண்டி எருவு கொட்டுங்க. நீங்கள் இது உரம் போடாதீங்க. மண் நல்லாயிருக்கும். மண் தரமாக இருந்தாவே ஒரு உயிர்களுடைய உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும். உயிர்களினுடைய உற்பத்தி திறன் இருந்தால் தான் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான். இது ஒரு விஷயந்தான். மண் நல்லா இருக்கணும், மண்ணை நம்ம நல்லா வச்சுக்கணும், நல்ல விதமாக ஒரு இயற்கை முறை விவசாயத்தை பண்ணுங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு ஊக்கம் நம்மாழ்வார் எடுத்து சொன்னாங்க. அவங்களாம் அதுக்காகவே அவங்க ஒரு விதத்தில் எடுத்து சொன்னாங்க. அதை நம்ம வழியில் நம்ம கடைப்பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமாக அமையுது. இதெல்லாம் ஒரு ஆன்மீக படிநிலைகள். மண் நல்லா இருக்கணும், தண்ணி நல்லா இருக்கணும், காற்று நல்லா இருக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் இது ஆன்மீக படிநிலைகள். இதெல்லாம் ஒரு ஆன்மீகத்தினுடைய படிநிலைகள். இதெல்லாம் நான் இது ஒரு கண்டிப்பாக இது நல்ல ஒரு விதமாக அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். எல்லாமே இது மாதிரி குப்பை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம சொல்லி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வரக்கூடாது. இயல்பாகவே ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கணும். இயல்பாகவே ஒரு சரியான ஒரு விஷயத்தை செய்யணும். இயல்பாகவே ஒரு விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். சில சூழ்நிலைகளை கடைப்பிடிக்க முடியாத ஒரு சின்ன தவறுகள் நடந்தால் சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஏற்றுக்க வேண்டிதான் இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்லாம் சில இடத்துக்கு போகிறோம், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வாங்குற மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சு அதை எரிச்சிடலாம். ஒரு பக்கமாக பார்த்து ஒரு பக்கமாக எரிச்சிடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை இல்லைன்னா இப்போ அதை ஒரு மொழி இது பண்ணலாம். திரும்ப அதை இது பண்ணுறது. ஒரு பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே சேர்த்து திரும்ப அந்த பிளாஸ்டிக்கை அது என்ன அந்த வார்த்தை வரல எனக்கு, திரும்ப மொழிபெயர்ப்பு பண்ணுறதா அது மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கணும். அதை நம்மளே பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம ஒருத்தவங்க சொல்லி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வரக்கூடாது. நம்மளாவே மனமும் அதை செய்யணும். அதை ஓகே இது நல்ல உரம் போடக்கூடாதுப்பா, 4 பேர் இதை சொல்லணுன்ற உரம் போட்டால் தான் விளையுது அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அது கண்டிப்பாக அப்படி உரம் போடுறதுல அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உரம் போட தேவையில்லை. எரு போடுங்க. எரு ஒரு 4-5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 மாடு வச்சுக்கிங்க. ஒரு 10 மாடு வச்சுக்கிட்டாவே அதனுடைய மாட்டிலேருந்து எடுக்கிற சாணத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு 4-5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்க ஒருத்தவங்க ஒரு 10 மாடு வச்சுக்கிங்க, அழகாக வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு பெருசாக நம்ம நிறைய இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், 2 ஆள் தான் இருக்கேன், இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. நிறைய இணைச்சிக்கிங்க. உங்களுக்குள்ள ஒரு நண்பர்களை, வேலைக்காரங்களை
உங்களுக்குள்ள ஒரு பாகமாக இணைச்சிக்கிட்டு ஒரு 10 மாடு வச்சுக்கிட்டு அதை ஒரு 10 மாடு மூலயமா அதிலிருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குது, அதிலிருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்குது. அதனால் ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் உள்ளவங்களாம் ஒரு 10 மாடு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே வச்சு அப்போல்லாம் அப்படி தான் இருந்தது. அப்போல்லாம் அப்படி தான் ஒரு ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்கவங்க கூட ஒரு 4 5 மாடு வச்சுருப்பாங்க. அது மாதிரி வச்சுருக்கிறது தான் இருந்தது. நம்ம நாட்டில் ஏகப்பட்ட மாடுகள் இருந்தது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே விலகி போச்சு. எல்லாமே அது பொருளாதார நெருக்கடியில் எல்லாம் விற்று எல்லாம் எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிக்கலில் எல்லாம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் நம்ம திரும்ப அதை நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு இப்போ 4 ஏக்கர் நிலம் இருக்குன்னா ஒரு 10 மாடு வச்சுக்கிறதுல எந்த வித பாகுபாடும் இல்லை, ஈஸியாக வச்சுக்கலாம். நல்ல விஷயமா படுது அப்படின்னு சொல்லலாம். நல்லது, நன்றி. இந்த வீடியோ இது போதும்னு நினைக்கிறேன். விவசாயம் சார்ந்த விஷயங்களும் சரி, எல்லாமே எரு போடுங்க. நிறைய விவசாயத்துக்காக இப்போலாம் இயற்கை முறைக்காக நிறைய அரசாங்கமும் நிறைய தருது. நிறைய தொண்டாற்றுறாங்க, நிறைய தொண்டுகள் நிறுவனமும் நிறைய விவசாயத்தின் மூலயமா எடுத்து சொல்கிறாங்க, நல்ல விதமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆன்மீகன்றது பார்த்திங்கன்னா நெருப்புன்றது ஒரு ஆன்மீகம், அவ்வளோதான். நெருப்புங்கிறது அது உள்நிலை பரிமாண வளர்ச்சியில் அடையணும் ஆன்மீகன்றது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும், ஆனந்தமாக பார்க்கணும், எல்லாத்தையும் நண்பர்களாக பார்க்கலாம், உறவினர்களாக பார்க்கலாம் அப்படின்ற முறையில் இருந்துட்டு வாழ்க்கையை ஒவ்வொரு படியாக நீங்கள் உயர்த்திக்கிட்டு போகலாம். நல்லது, நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.